ஊர் ஊராக சென்று புகார் பெட்டி வைத்து பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு பல்நோக்கு பயிற்சி மைய துவக்க விழாவில் பேசிய அவர், புகார் பெட்டியின் சாவியை எங்கு வைத்தார் என்பதை முதலமைச்சர் மறந்துவிட்டாரா என்று வினவினார். அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின், அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், ஊர் ஊரா போய் ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து, உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பெட்டி மேதான் கண்ணு ஸ்டாலினுக்கு, மக்கள் மீது கண்ணு கிடையாது. பொட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்ல. அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள், அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் சொன்னார். சாவி தொலைஞ்சு போச்சாட்டு இருக்குது, இன்னும் கிடைக்கல. முன்னதாக விழாவில் வள்ளி கும்மி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வாரத்திலே 2 முறை வந்திடுங்க ஜனகோடி, மாட்டு வண்டி ஊட்டி யோட்டி இங்க மார்க்கமாக வந்திடுங்க ஜனகோடி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 25ஆம் தேதி என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை அமைந்தகரையில் மக்களவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் பேட்டியளித்த அவர், பிரதமர் பங்கேற்கும் விழா 10 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்கும் மாபெரும் எழுச்சி மாநாடாக நடைபெறும் என்றார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு தென் தமிழகத்திற்கு பிரதமர் வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் 5 லட்சம் இருக்கை, 10 லட்சம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய என் மண் என் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கர்ல பல்லடத்தில் நடக்கிறது. அதிமுகவிடம் பேச சொல்லி ஜி.கே. வாசனை தாங்கள் அனுப்பவில்லை என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, நட்பு அடிப்படையில் இன்னொரு கட்சியுடன் ஜி.கே. வாசன் பேசுவதை தாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று வினவினார். ஜி.கே. வாசன் அண்ணன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில் பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க. பிராண பிரதிஷ்டையில் பிரதமர் பங்கேற்றதால் சங்கராச்சாரியார்கள் செல்லவில்லை என அமைச்சர் உதயநிதி பேசியதை குறிப்பிட்ட அண்ணாமலை, சங்கராச்சாரியார்கள் மீது உண்மையிலேயே பாசம் இருந்தால் தமிழகத்தில் நடக்கும் குடமுழுக்கு விழாக்களுக்கு அவர்களை ஏன் அழைப்பதில்லை என வினவினார். சங்கராச்சாரியார் மேல உதயநிதிக்கு திடீர் அக்கறை வந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏன் சங்கராச்சாரியார் கூப்பிடல? தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் சங்கராச்சாரியார் கூப்பிடல? ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சங்கராச்சாரியார் கூப்பிடல? அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் ஹிந்து பாசம் வந்திருக்கு. தொண்டர்கள் யாரும் இல்லாமல் தலைவர்கள் மட்டுமே இருப்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை என்று அண்ணாமலை கூறினார். வந்தவாசியில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது பேசிய அவர், மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் வந்தவாசி கோரைப்பாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் வந்தவாசி கோட்டை சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனையை தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டான். இன்னைக்கு தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக பார்க்கின்றோம், காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காதீங்கன்னா அவர்களே வெறுத்து போய்விட்டார்கள். காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரசினுடைய தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கின்றார். முழுமையாக மை V3 ஆட்ஸ் செயலி நிறுவனத்தினர் ஏற்கனவே V3 ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிலர் புகார் அளித்துள்ளனர். ஆஃபர் முடிய போகிறது, உடனே சேர்ந்து கொள்ளுங்கள் என கூறியே பணம் வசூல் செய்துவிட்டு 2 ஆண்டுகளில் தப்பிச் சென்ற V3 நிறுவனத்திற்கு எதிரான ஆதாரங்களையும் அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 18,000 ரூபாய் பிளான் என்பது 21,000 ரூபாய் பிளானாக மாறுது.
அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம். இல்லை இந்த 18,000 ரூபாய் பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு 3,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது. அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனியை நிறுவனத்தை மூடி விட்டார். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் 93 ஏக்கர் பரப்பில் 99 கோடி ரூபாய் செலவில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என கருத்து கேட்பு கூட்டத்தின் போது குடியிருப்போர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொல்காப்பியர் பூங்கால இதே யூகோ பார்க் வச்சிருக்கீங்க, அது என்விரான்மெண்டலுக்கு என்ன விதமான நன்மைகளை தந்தது? வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாமே. அந்த 100 crores வச்சுக்கணும் எதிர்க்கிறோம். தயவு செய்து எங்க வாழ்க்கைய நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. எக்கோ பார்க் எல்லாம் போட்டு அந்த இடத்தை பாழ் பண்ணாதீங்க. ராம்சார் அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள குப்பை கிடங்கில் பயோ மைனிங் செய்யப்பட்ட பகுதியில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா என்கிற பெயரில் சிமெண்ட் தளங்களினால் ஆன கட்டுமானங்கள் எழுப்புவதை அனுமதிக்க முடியாது என்று கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலானோர் கூறினர். கொள்ளளவை திரும்ப குறைக்க சிறுசேரி, நாவலூர், தாழம்பூர் நாங்க எல்லாரும் வருஷத்துல 2 மாசம் கிட்டத்தட்ட 1 வாரம் இல்ல 10 நாள் நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம். Wetlands can absorb more carbon than any forest. பூங்கா வேண்டாம், எங்களுக்கு பாதுகாப்பான உயிர் வேணும், எங்க உடலுக்கு பாதுகாப்பு வேணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஏற்கனவே 2.5 ஏக்கர் பரப்பில் பூங்கா உள்ள நிலையில் அதே இடத்தில் மேலும் ஒரு பூங்கா வேண்டுமா என்றும் பலரும் கேள்வி எழுப்பினர். அதாவது சதுப்பு மாஸ்குள்ள குளத்தை வெட்டுறேன்னு, இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். குளம் வெட்டுறது நிலத்துதான் குளம் வெட்டணுமே தவிர இருந்த ஒரு நிமிஷம். வேடந்தாங்களை விட அதிகமான பறவை வகைகள் இங்க பள்ளிக்கரணையில இருக்கு. அப்படி இருக்கும் போது அதோட உறைவிடத்தை நம்ம எப்படி ஆக்கிரமிக்கும்? அதை மாசாவே இருக்க விடுங்க தயவு செய்து. தென் சென்னையின் இயற்கை வடிகாலாக கருதப்படும் 225 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் 93 ஏக்கரில் 58 ஏக்கர் மரங்கள், தாவரங்கள் வர உள்ளன. 23 ஏக்கருக்கு நீர்நிலைகளும் 16 ஏக்கரில் கட்டடங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது.